தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க ஈரான. இந்த நிலைமையில ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இப்ப நாங்க கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள்லாம் ஷாக் ஆயிட்டு, எத்தனை தடவை ஒத்தி வைப்பீங்க, இந்த ஒரு மாசத்துல 25 தடவை 30 தடவை நீங்க ஒத்தி வச்சிருப்பீங்களாட்டு இருக்கு. ஏன்னா நீங்க போர் கப்பலோட போய் அங்க நின்றுருக்கீங்க, அப்போ ஏன் உங்களால ஹார்மோஸ் ஜலசந்தியை தாண்டி ஈரான் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நினைச்சோம் போர் கப்பலோட போயிருந்தா சமாதானத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஈரான் சமாதானத்துக்கே வரல அப்படின்னு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு எப்பயுமே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பலத்தை தான் காட்டுவாங்க. அதாவது போர் கப்பலை கொண்டு போய் நிறுத்துறது, போர் விமானத்தை கொண்டு போய் நிறுத்துறது, ஆயுதங்களை கொண்டு களமிறக்குறதுன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல போரெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெனிசுலாவுடைய அதிபர் எல்லாம் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்களே, இந்த மாதிரிதான் இவங்க வரலாறு முழுவதுமே பண்ணிருக்காங்க. போர் செஞ்சு ஜெயிச்சதா கிடையாது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு. காரணம் என்னன்னா, ஒருவேளை நம்ம போர் செஞ்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க திருப்பி நம்மளுடைய நிலையங்கள் எல்லாம் அடிப்பாங்க. கண்டிப்பா நம்மளுடைய ராணுவ நிலையங்கள் எல்லாமே தாக்கப்படும் அவங்களுக்கு தெரியும். அதுவும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே குறி வைப்போம்னு சொல்லிட்டு ஈரான் அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணல, தாக்குறதுக்கு ரெடியா இல்லைங்கிறது ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இன்னைக்கு ஊடகத்துக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு மிரட்டுறதுக்காக பயப்படுத்துறதுக்காக எங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு போனோம் அப்படிங்கறதையும், இப்போதைக்கு எங்களுக்கு தாக்குற ஐடியால கொஞ்சம் நாங்க தள்ளி போட்டிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்தா ஈரானுக்கு ஒரு சாதனை தான். ஏன்னா ஈரான் பார்த்தா மத்த நாடுகள் மாதிரி கிடையாது. நீங்க அடிச்சாலும் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் இதுவரையும் அந்த அணு ஆயுதம் உற்பத்திக்கு கையெழுத்து போடாம இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அமெரிக்காவுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அமெரிக்கா இதுக்கெல்லாம் லாக்கி ஆக்க மாட்டாங்க. சும்மா ஒரு தடவை தாக்குறது, ஒரு இடத்துல மட்டும் பாம்பு போடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அணு ஆயுதத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துலயே என்ன பண்ணாங்க, தாக்குதல் நடத்தினாங்க அமெரிக்கா போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா ஏதாவது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அணு ஆயுதத்துக்கு ஒண்ணும் ஆகல. அப்படிங்கும் போது அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இந்த மாதிரியான வெத்து வேலைக்கெல்லாம் போய்க்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு வர ட்ரம்ப் அப்பப்ப பாக்குறப்பெல்லாம் பேட்டியில சொல்லும் போது, நாங்க இதை வாரம் அடிச்சிருவோம், இன்னும் 2 நாள்ல அடிச்சிருவோம், ஈரானை நாங்க இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிறதுனால இன்னைக்கு ட்ரம்ப் எல்லாம் தலையவே வெளியே காட்டல. ஏன்னா வந்தா இந்த கேள்விதான் வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால விட்காஃப் அவர்கள் தான் மாத்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுதான் இன்னொரு பக்கம் நெத்தன்யாவுடைய ஆபீஸுக்கு முன்னாடியே இன்னைக்கு மக்கள் கூடி நெத்தன்யாவை ஊழல் வழக்குல கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டு இருக்காங்க. நெத்தன்யாவுடைய ஆட்சிக்கு எதிரான மக்கள் தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நெத்தன்யாவுக்கே அடுத்த எலெக்ஷனுக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்துட்டு இருக்கு. அதனால அடுத்த ஒரு எலெக்ஷன் வரக்கூடாது, போர் நின்றுச்சு காசால அப்படின்றாவே எலெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இஸ்ரேல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஈரான்லயாவது பிரச்சனையை தூண்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் நெதன்யாஹு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா, காசாக்குள்ள நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2-3 வருஷம் எல்லாம் ஆக போகுது. இப்ப 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு 2.5 வருஷத்துல இப்பதான் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான நோன்பை அவங்க வச்சிருக்காங்க. எப்ப ரமலானா இருந்தாலும் சரி, போரே நின்றுருக்காது. அப்படியே போரே நின்று இருந்தாலும் உணவெல்லாம் கழிச்சிருக்காது. அந்த மாதிரி தற்காலிக நிறுத்தத்துலதான் ரம்ஜான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா போர் என்னது நின்றுச்சு, இனி வராது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறப்போ ரெடி ஆயிட்டாங்கிறதுனால போர் இல்லாத நிலைமையில காசால இப்ப போர் என்ன பண்ணிருக்காங்க, ரமலான் நோம்பெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. காலையில பாத்தீங்கன்னா சஹருடைய நேரம், அதுக்கப்புறம் நைட் இஃப்தார் நேரத்தை என்ன பண்றாங்கன்னா, இந்த மகரீப்ல இருக்கக்கூடிய இஃப்தார் நேரத்தை லைனா டேபிள் போட்டு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்க, உணவுகளை கொண்டு பரிமாற்றாங்க. அந்த மக்கள் உணவுகள் சாப்பிடுறாங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஏன்னா அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு, இந்த 2 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நோம்புதான் அவங்க நிம்மதியாக ஓரளவுக்கு பெரும் பயம் இல்லாம கழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டினா டெய்லி தாக்குதல் போயிட்டு இருக்கும். இப்பயுமே பார்த்தா அங்கங்க தாக்குதல் நடக்குது, மக்கள் உயிரிழக்கிறாங்க. ஆனா அதை காரணமா கொண்டு எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டாங்களான்னு கிடையாது. அதனால இன்னைக்கு பார்க்கும்போது குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நோன்பு வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே ஒரு ஆசையாகவும், அவங்க நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தாரை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு அழகாவும் இருந்துச்சு. இது இல்லாம அக்ஸா பள்ளிவாசல் அங்க பாத்தீங்கன்னா தராவிக தொழுவருக்கே உள்ள விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இருக்காங்கன்னு கேட்டா, அவங்கள பொறுத்தளவுக்கு அக்ஸாவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் சுலைமான் நபி கட்டிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சாலமன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளை நான் கொண்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்ஸாவை இடிச்சுட்டு அந்த இடத்துல டெம்பிள் கட்ட பாக்குறாங்க. அதனால அக்ஸாக்குள்ள மட்டும் யாரையும் தொழுக விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இடத்துல கொடுக்குறாங்க. 55 வயசு தாண்டி இருந்தாதான் உள்ள விடுறாங்க, மத்தவங்க யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அதுலயே கூட 1 லட்சம் பேர் தொழுதுருக்காங்க. ஒரு ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 1 லட்சம் பேர் ஒரு இடத்துல தொழுதுருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவத்துக்கே கடுப்பா இருக்காங்க. ஏன்னா நாம இவ்வளவு தடை போட்டு வச்சதுக்கு பிறகு கூட 1 லட்சம் பேர் தொழுக முடியும்னா, நம்ம தடையே போராட்டினா என்ன ஆயிருக்கும். அதே சமயத்துல இந்த அளவுக்கு லிங்க்லயே இருக்கிறாங்களே,
விடவே மாட்டேங்கிறாங்களே, நாம என்னதான் செஞ்சாலும் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க, நம்மளோட தொடர்புலயே இருக்கிறாங்களே, அக்ஸாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுமே என்ன பண்றாங்க, காண்டாயிக்கிறாங்க. இதெல்லாம் தான் இப்ப அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல்.